தம்பி கொஞ்சம் தள்ளி படுத்துக்கப்பா. தம்பி உங்கள் விசாரணைக்கெலாம் அவன் சரிப்பட்டு வரமாட்டான். அதுக்கு வேற விசாரணை இருக்குது. நான் அவனை பேச வைக்கிறேன். என் எக்ஸ்பீரியன்ஸை பாருங்கள். பாரு தம்பி எழுந்திருப்பா. ஏன்பா இப்படி அடிபட்டு சாகுறேன்? பார்க்கறதுக்கு என் பையன் மாதிரியே இருக்கேன். இப்படி ஏன்பா சித்திரவதை அனுபவிக்கிறேன்? சாப்பிட்றியா? உங்க அம்மா சமைச்சு கொடுத்த சாப்பாடு இருக்கு. டேய் தம்பி, இந்த பணம் எங்க இருக்கு, உன் கூட்டாளி எங்க இருக்காங்கன்னு சொல்லிடு. நான் உனக்கு ஜாமீன் கேஸ் நடத்தி விடுதலை வாங்கி தரேன்ப்பா. சொல்லுப்பா. போடா பொட்ட. என்னது? போடா பொட்ட. லைட்டா பேசினா போல பேச வச்சிருவேன். போட்டுக்க. வணக்கண்ணா. செல்வா, நான் பேசிட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாப்பாடுலாம் கரெக்டாக உள்ள போயிருண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. சரிவா வரேண்ணா. வணக்கம் வக்கீல் சார். சீக்கிரமா பெயில போடுங்க வக்கீல் சார். கவலைப்படாதீங்க பிரதர், நிதி இருந்தா போதும். நிதியை ஈஸியா வாங்கிடலாம். நான் பாத்துக்கிறேன், தைரியமா போங்க. அதெல்லாம் ஓகே. எவ்வளோ தான் சார் பொறுமையா இருங்க சார். மினிஸ்டர் பி லைன்ல இருக்காரு. நீங்க சொல்றவங்க கிட்ட எல்லாம் நான் பேச முடியல. இல்ல சார், ஒரு என்ன நிமிஷம் செய்யணும்னு எனக்கு தெரியும். மேலே நீங்க கோர்ட்ல பேசிக்கீங்க. அரசாங்கன்றது ஒரு பெரிய கடல் பாண்டியா. நம்ம அதுலேருந்து ஒரு சும்மா தண்ணி எடுத்து குடிச்சா யாருக்கு என்ன தெரியும்? நீ தைரியமாக பண்ணு, நான் பார்த்துக்கிறேன். வா செல்வா, உக்காரு. அப்புறம் சொல்லு, யார் குடும்பத்தை கேடுங்கண்ணா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே. காந்தி பவத்துக்கு உள்ள வச்சிட்டாங்க. அந்த போலீஸ்காரன் வேற டார்ச்சராக இருக்கான். நீங்கள் கொஞ்சம். ஓகே சார். வணக்கம் தலைவா. வணக்கம் சார். வாங்கண்ணே, சீக்கிரம் முடிச்சு கொடுங்க. அடுத்த வாரம் முடிச்சிடலாம் போங்க. மணினா ஒரு நிமிஷம். வணக்கம் சார். இன்னைக்கு என் கட்டு ஏறீங்க. பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கொஞ்சம் அடக்கி வாசிக்க சார். ஓகேவா? வெயிட்டா கவனிச்சிடுறேன். இவரை உங்களுக்கு தெரியுதா? 5 கோடி ரூபாய் லோன் வாங்கி தரேன்னு சொல்லி 5 லட்சம் வாங்கி ஏமாத்திட்டாங்க. யுவர் ஆனர். நீங்கள் எப்படி அவரை நம்புனீங்க? ரிசர்வ் பேங்க் கவர்னர் எங்கள் மாமான்னு சொன்னாங்க. அப்புறம் ஏன் லோன் கிடைக்கல? ஏமாந்து விசாரித்த பிறகு தான் தெரிஞ்சது ரிசர்வ் பேங்க் கவர்னர் ஒரு சிங்கையா, பஞ்சாப்காரர். யுவர் ஆனர். சொல்லுங்க, உங்களை என்ன சொல்லி ஏமாத்துறான்? லில்லி புட் ஐயா. யுவர் ஆனர். லில்லிபுட் அப்படின்னா? கட்ட விரல் அளவுள்ள மனுஷன் ஐயா. கட்ட விரலால் உள்ள மனுஷனா? இப்படி ஆச்சரியப்பட்டு தான்யா நானும் ஏமாந்தேன். சாமி, சித்திரக்குள்ளனை பற்றிலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்னைக்கும் போலூர் மலையில் அவங்க வாழ்ந்த குகையெல்லாம் இருக்கு. அவங்க வாரிசு தான் ஒருத்தன் கிடச்சிருக்கான். உலக அதிசயம். காலையில் ஒருத்தர் கொல்லைக்கு போயிருக்காரு. அப்போ செடிக்கு செடி ஏதோ தாவி இருக்கு. என்னன்னு உத்து பார்த்தா லில்லி புட்டு. அப்படியே வேட்டி விரிச்சு பிடிச்சிட்டாரு. இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சிருக்காரான். என்ன வெயில் அதுக்கு ஒத்துக்காதான். அவனுக்குலாம் அந்த லில்லி புட்டோட வேல்யூ தெரியல. வெறும் 1 கோடிங்கிறான். ஆனால் ஒரிஜினல் வேல்யூ 4000 கோடி. நாம மட்டும் அந்த லில்லி புட்டை வாங்கிட்டோம், பாதி பாண்டிச்சேரியை வாங்கிடலாம். 4000 கோடியா? 50 லட்சத்தை வாங்கிட்டு முழுசா மொட்டையை போட்டு போனவன இன்னைக்கு தாங்கயா பார்க்குறேன். గజముత్తుని చెప్పి వచ్చాడయ్యా. 1 లక్షం ఎలిఫెంట్లో 1 ఎలిఫెంట్ తల మీద మాత్రమే ఉంటుంది. ఈజీగా దొరకదు. అమ్మాయిల్ని వశం చేయడానికి ఇది ఒక దాక్షణ్య మందు. இந்த வயசுல உங்களுக்கு அம்மாயிலு தேவைதானா? என்ன வக்கீல் சார், ஜட்ஜி உங்களை மதிக்கவே மாட்டேங்கிறாரு. கேஸை ஒழுங்காக நடத்துவீங்கல்ல? தலைவரே, கேஸை பொறுத்த வரைக்கும் கோர்ட்டுக்கு உள்ள நடக்கிறது மேட்ரு இல்லை, கோர்ட்டுக்கு வெளியே என்ன நடக்குது அதான் மேட்ரு. திப்பு சுல்தான் வாழ் பெரிய பொக்கிஷம் 520 கோடி. கோஹினூர் வைரத்துக்கு அடுத்தது எம்என் ஒரு வைரம். உலகத்திலே 2வது பெருசு. தமிழ்நாடு பழனி मंदिर में एक शानदार नवभाषण में बनाया मूर्ति, उसका दाम 49 करोड़ 99 लाख. உங்க மேல சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? இந்த போலீஸ்காரங்க என்ன அடிச்சு துன்புறுத்தி வாக்குமூலம் வாங்கிட்டாங்க. இவங்கெல்லாம் யாருன்னே எனக்கு தெரியாது. அண்ணா, கேஸ் ஒரு போக்கே சரியில்லை. சத்தியமா ஒரு பைசா கூட நமக்கு திரும்பி கிடைக்காது. நான் உடனே போய் வரதனை பார்க்குறேன். சார் போகலாம். போன மூலகத்திரம் பஞ்சாயத்து என்னாச்சு? சார் இங்கே வரதன்
தேநீரா குழம்பி ஐயா? பரவாயில்ல இருக்கட்டும்ண்ணே. திலகா திலகா இல்லைண்ணா பரவாயில்ல விடுங்கண்ணே. சொல்லுங்க ஐயா, நான் உங்களுக்கு என்ன பண்ணணும்? ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி அவன் என்ன வந்து பார்த்தான். Thanks a lot for giving me an opportunity to talk to you. This project is worth about 500 crores. It is about an Australian bird called emu. ஏப்பா முட்டை விலையே பலாயிரமாப்பா. ஏப்பா கொழுப்பு விலையே பல லட்சமா. கோழி விலையே பல கோடியாம்பா. ரெக்க கூட எக்ஸ்போர்ட் ஆகுதா? இப்படியே டிவியே பார்த்துட்டு குடும்பம் விளங்கிடும். அவன் ஈமு கோழி அது இதுன்னு தொழில் பண்ணிட்டு இருக்கிறான். எவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருக்கிறது? காசு வாங்க போறீங்களா இல்லையா? கண்டிப்பா காசை வாங்கிட்டு தான் அனுப்புவோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கொஞ்சம் லைன்ல வாங்க அம்மா, கொஞ்சம் லைன்ல வாங்க. Thank you so much. பெருந்துறை மாவட்டத்தில் இயங்கி வந்த குஷி ஈமு ஃபார்ம்ஸ் அதிபர் முத்து பல கோடி மோசடி செய்து தப்பி ஓட்டம். 2 தனிப்படைகள் அமைத்து போலீசார் தேடுதல் வேட்டை. பொம்பளை எனக்கு தான் அறிவு இல்ல, ஆம்பளை எப்படி ஏமாந்து வந்து நிக்கிறிய? உனக்கு அறிவு வேணா? எனக்கு அப்பவே தெரியும் இவங்க ஃப்ராடுன்னு. ஆமாமா, கோழி விலை கோடி ரூபாய்னா யாராவது நம்புவாங்களா? நான் அப்பவே சொன்னேன் அவனுக்கு பெரிய ஃப்ராடுப்பா. ஈரோடு, திருப்பூர் மாவட்டங்களில் இயங்கி வந்த ஈமு பண்ணை அதிபர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் பண்ணைகளில் கைவிடப்பட்ட ஈமு கோழிகள் உண்ண உணவின்றி ஒன்றை ஒன்று வெட்டி தின்னும் பரிதாபம். சிறப்பு பார்வை. அவன் மீது ஏன் வழக்கு தொடுக்கவில்லை? முடியாது, எல்லா டாக்குமெண்ட்டும் என் பேர்ல இருக்கு. அவனை சிறையிலே வைத்து ஏதாவது செய்து விடவா? நீங்க என்ன வேணா பண்ணுங்க, எனக்கு என் பணம் வேணும். அவனால இன்னைக்கு என் நிம்மதியெல்லாம் இழந்து காசு பணம் எல்லாம் போய் போலீஸுக்கு பயந்து ஊர் ஊரா ஓடி என் பொண்டாட்டி பிள்ளைங்களை கூட பார்க்க முடியாம நடு தெருல நின்னேன். வருத்தப்படாதீங்க. எப்படி பணத்தை வாங்கிடும்? நான் இருக்கும் வரை உங்களுக்கு அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. சரிண்ணா. வீணாய் போனவனே, எங்கே சென்றாய்? வீட்டுக்கு. அலைபேசி ஏன் எடுக்கவில்லை? சாரிண்ணே, செஞ்சிருக்கும்போது ஃபோன் பண்ணீங்க, அதை எடுக்க முடியல. சாரி, என்னிடமே ஆங்கிலம் பேசுகிறாயா முட்டாள்? வணக்கம் சார். பாத்தீங்களா, கடைசியாக நான் நம்பின பணம் என்னை காப்பாத்திருச்சு. வாழ்க்கையில் பணம் தான் முக்கியம்னு முடிவு பண்ணிட்டேன். ஒரு நாள் பணம் மட்டுமே முக்கியம் இல்லைன்னு தோணும்போது செஞ்ச தப்புக்கள்லாம் என்ன பண்ண போகிறேன்? காமெடி பண்ணாதீங்க சார், அப்படி எதுவுமே நடக்காது. பிகாஸ் மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட். பார்க்கலாம். டே செல்வம், நம்ம சைடு திருப்பாயிடுச்சுடா. பார்ட்னர் நிமிஷம், பாபு வந்துட்டா. சூப்பர் பாபு, சூப்பர். தேங்க்ஸ் பார்ட்னர். கேஸ் வக்கீல்கிட்ட பேச வந்துடுறேன். இந்த ஃபோனு செல்வம் லைன்லக்கா, நான் போயிட்டு வந்துடுறேன். செல்வம் முதல்ல அலைபேசி சீக்கிரம் வண்டி எடுங்க.